ஹாய் ஆல், வெல்கம் டு விஜயமாலா சக்கரவர்த்தி சேனல். இன்றைக்கு உண்டான லன்ச் மெனு என்ன அப்படின்றத நம்ம கிச்சனுக்குள்ளே போய் பார்க்கலாம். ஹாய் ஆல். ஸோ எல்லாருக்குமே காரடையா நோம்பு வாழ்த்துக்கள். இன்னைக்கு வந்து சாயங்காலம் தான் பண்டிகை. 4:45 மேலேருந்து 5:45 அந்த மாதிரி 4:30லேருந்து 5:45 ஏதோ சொன்னா டைம். ஸோ எங்காத்துல வந்து சிம்பிள் காரடையா நோம்பு தான். எங்கள் அம்மாவத்து சைட்லேயும் சரி, எங்கள் மாமியாராத்து சைட்லேயும் இந்த இது கொழக்கட்டை இதெல்லாம் பண்ணுறது வழக்கம் இல்லை. வெத்தலைப்பாக்கு வாழை நுனி இலையில வந்து வெத்தலை வச்சு வாழைப்பழம் இதெல்லாம் வச்சு சரடு வச்சு கட்டிக்கிறது தான். 10:30-12க்கு மேலே நான் வந்து மாசி இருக்கிறச்சியே திருமங்கலை சரடு கட்டின்றுவேன். சாயங்காலமாக வந்து நம்ம வந்து சரடு மட்டும்தான் கட்டிக்கணும். நானும் என் பொண்ணும் தான் எவ்ரி இயர் பெருமாள் சன்னதி முன்னாடி உட்காந்துப்போ. போன வருஷமும் அவள் வெளியூரில் இருந்தா, இந்த வருஷமும் வெளியூரில் இருக்கா. நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். ஸோ இது இன்னைக்கு காத்தாலைக்கு பருப்பு போட்டு தான் தலையை பண்ணணும். நேற்றுக்கு நான் பருப்பு சாம்பார் பண்ணதுனால இன்னைக்கு வந்து இந்த மேல்கோட்டை திளிசாறு இல்லைன்னா கெம்பு சாறுன்னு சொல்லுவா. கெம்புனாக்கா ரெட் கலர், பேசிக்கலி பருப்பு ரசம் தான், வேற ஒன்றும் இல்லை. அந்த மெஷர்மெண்ட் என்ன ஏதுன்றத ஒரே ஒரு டைமுக்கு மட்டும் இருக்கிற மாதிரி நான் உங்களுக்கு சொல்றேன். யாருக்காவது வேணும்னா சொல்லுங்க. நான் டிஸ்கிரிப்ஷன்ல ஒரு 15 நாள் இல்லைன்னா கொஞ்சம் ஒரு குவான்டிட்டி அரைச்சி வைக்கிற மாதிரி மெஷர்மெண்ட் நான் போடுறேன். அட் ப்ரெசன்ட் உங்களுக்கு வந்து ஜஸ்ட் 1/2 டீஸ்பூன் அந்த மாதிரி உடனே ரெடி பண்ணி உடனே போடுற மாதிரி உங்களுக்கு போட்டு காட்டுறேன். நேத்திக்கு கீரை பண்ணதோட தண்டு எடுத்து வச்சிருக்கேன். அதை போட்டு ஒரு வத்த குழம்பு பண்ணி பருப்பு ரசம், அதுக்கப்புறமா தட் இஸ் கர்நாடகா ஸ்டைல் மேல்கோட்டை ஸ்டைல் திளிசாறு இல்லைன்னா கெம்பு சாறு, அதுக்கப்புறம் ஒரு வெண்டைக்காய் விதக்கல். இதெல்லாம் தான் இன்னைக்கு இருக்க போகிறது. இதுக்கு மேலே நான் போய் வெத்தலை பாக்கு பூ பழம் இதெல்லாம் வர வாங்கின்னு வரத்துக்கு போய் ஆகணும். ஸோ நம்ம இப்போ கிடுகிடுன்னு தலைவிக்குள்ளே போகலாம். உங்கள் எல்லாருக்குமே வீடியோ பிடிச்சிருந்தனா எல்லாருமே லைக் பண்ணிட்டு பாருங்க. எல்லாருக்குமே தேங்க்யூ ஸோ மச். ஏன்னா 8 நாள் கழிச்சு நான் வீடியோ போட்டதுக்கு நேற்றுக்கு எல்லாருமே பார்த்துருந்துருக்கேன். தேங்க்யூ ஸோ மச். எல்லாருமே லைக் பண்ணிட்டு பார்த்தேல்லாம் இன்னும் கொஞ்சம் சஜஷனில் போகும். நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் வாங்குவோம். இன்னைக்கு உண்டான வீடியோவில் இதெல்லாம் தான் காரடையா நோம்பு ஸ்பெஷலாக இருக்க போகிறது. என்னெல்லாம் பண்ணியிருக்கேன் அப்படின்றத நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இன்றைக்கு உண்டான ஸ்பெஷல் டிஷ் பார்த்தேன்னாக்கா இதுதான் மேல்கோட்டை கெம்பு சாறு இல்லைன்னா மேல்கோட்டை திளிசாறு. இதுதான் இன்றைக்கு உண்டான ஸ்பெஷல் ஐட்டம். நான் ஒரு 50 கிராம் பருப்பு எடுத்துட்டுருக்கேன். ஸோ அப்பாவுமே வந்தாச்சு, அதனால் நாங்கள் 3 பேர் தான். இதுக்கு வந்து ஒரு 50 கிராம் பருப்பு துவரம்பருப்பு அலம்பி எடுத்துட்டேன். 2 பெரிய தக்காளியை நன்னா இதோடு சேர்த்து குக்கரில் ஒரு 5-6 விசில் மைய, அதாவது அதை நல்லா கடைஞ்சுன்றணும் அந்த அளவுக்கு மைய வேக விட்டு எடுத்துக்கலாம். தேவைப்பட்டால் இதில் மஞ்சப்பொடி போட்டுக்கலாம். நான் ஜென்ரலாக மஞ்சப்பொடி போட்டால் பருப்பு வேக மாட்டேங்கிறது, அதனால் நான் அப்புறமா தான் மஞ்சப்பொடி போடுவேன். ஸோ இதை இப்போ குக்கரில் எடுத்து வச்சிடலாம். ஸோ இப்போ அடுப்பில் வச்சாச்சு. இது ஒரு 5-6 விசில் விட்டுக்கலாம். நல்லா இது வந்து குழைய மசியணும். கூடவே சாதத்தை வச்சிடலாம். அப்பா வந்துட்டா, ஸோ இனிமேல் டைமுக்கு சாப்பாடு கொடுக்கணும். ஸோ இப்போ சாதத்தையும் வச்சுடுறேன். திளிசாருக்கு தேவையான சாமான்கள்லாம் நான் சொல்கிறேன். பார்த்தேன் அப்படின்னாக்கா இந்த ஸ்பூனில் தான் மெஷர்மெண்ட் எடுத்திருக்கேன். இது ஒரு அஞ்சனை பெட்டியில் வரும் இல்லையா, ஒரு குட்டி ஸ்பூன். ஸோ இந்த குட்டி ஸ்பூனால் இந்த ஸ்பூனால் அரை ஸ்பூன் வந்து கடுகு, வெந்தயம், அப்புறமா மிளகு, இது எல்லாமே சம பங்காக அரை எடுத்துட்டுருக்கேன். இந்த டீஸ்பூனால் 2 டீஸ்பூன் ஜீரகம், இந்த டீஸ்பூனால் 4 டீஸ்பூன் தனியா, ஒரு 8 காஞ்ச மிளகா, தட் இஸ் பியாடிகை சில்லி போட்டால் தான் அந்த கெம்பு கலர் வரும். ஸோ அதனால் அதை எடுத்துட்டுருக்கேன். இல்லைன்னா காஷ்மீரி சில்லி போடலாம், இல்லைன்னா ஆஃப் காரம் அண்டு இந்த கலர் சில்லி போட்டுக்கலாம். காரம் சாப்பிட்ற வாழ்க்கை காரம் வேணும்னா. அதுக்கப்புறம் மஞ்சப்பொடி, பெருங்காயம், இது வந்து கடைசியாக கொப்பரை போடணும். கொஞ்சம் வெல்லம், புளி கரைச்சி எடுத்துட்டுருக்கேன். இப்போ பார்த்தேன் அப்படின்னாக்கா வானொலியை அடுப்பில் சூடு பண்ணிட்டுருக்கேன். நல்லா சுடட்டும். வானொலி நல்லா சுட ஆரம்பிச்சுடுத்து. நம்ம இந்த சாமான்கள் எல்லாமே ஒன்றாவே போட்டு நம்ம வறுத்துட்டுடலாம். இது நல்லா செவக்க வறுத்ததுக்கப்புறமா காமிக்கிறேன். இதோடது வந்து கடுகு, வெந்தயம், மிளகு ஒரு பங்குனா அதோட டபுள் பங்கு வந்து ஜீரகம், அதோட டபுள் பங்கு வந்து தனியா, அதோட டபுள் பங்கு மிளகா. அப்படி தான் கணக்கு. 100 கிராம் கடுகு, மிளகு,
ஜீரகம்னா 400 கிராம் ஜீரகம் வரும், 800 கிராம் மிளகு வரும். அதை விட டபுள் பங்கு வந்து ஒரு ஒரு 1.25 கிலோ கிட்ட மிளகு போட்டால் மொத்தமாக அரைச்சி வச்சுக்கலாம். பொதுவாகவே ரசப்பொடியெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அன்னன்னைக்கு அரைச்சி பண்ணேன்னா அப்படியே பட்டைய கலப்பும், வாசனையும் டேஸ்ட்டும். அரைச்சி வச்சு பண்ணுறத விட இதே மெஷர்மெண்ட்டில் அப்பப்போ வறுத்து பொடி பண்ணி எண்ணெய் இதையே வேணால் இன்னொரு 2 குவான்டிட்டியாக நீங்கள் போட்டுட்டேல் அப்படின்னாக்க இன்னொரு நாள் எக்ஸ்ட்ராவாக வச்சுக்கலாம். இப்போ நல்லா செவந்து வாசனை வருது, வெந்தயெல்லாம் செவந்துருத்து, ஜீரகம் பொரியறது, கடுகு பொரியறது. இப்போ நான் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த சூட்லேயே வந்து பெருங்காயமும் மஞ்சப்பொடியும் போட்டுடுறேன். நல்ல வாசனையாக இருக்குது. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு. இதை பொடி பண்ணி எடுத்துன்னு வந்துடுறேன். கலர் எப்படி இருக்குது பார்த்தீங்களா, தகதகான்னு ரெட்டு கலரில். ஸோ அதனால தான் அவள் அது கெம்பு கலர் சட்னி, கெம்பு கலர் சாறு இப்படியே சொல்லுவாள். அந்த பேடிகை சில்லினால தான் உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு கலர் கிடைக்கிறது. அடுப்பில் வானொலி வச்சுட்டேன். தாளிக்கிறதுக்கு நெய் குத்திக்கலாம். கடுகு ஜீரகம் பொரியட்டும். கடுகு பொரிஞ்செடுத்து, ஜீரகமும் பொரிஞ்செடுத்து, கொஞ்சமாக பெருங்காயம், கருவேப்பிலை, கடுகு, ஜீரகம், பெருங்காயம், கருவேப்பிலை போட்டாலே ரசம் வாசனை பட்டையை கலப்பும். இப்போ நான் வந்து ஸோ அடுப்பை பெருசாக வச்சுட்டேன். புளி ஜலம் நல்லா கொதிக்கட்டும். ஒரு கொதி வரைச்ச நம்ம என்ன பண்ணலாம், பருப்பு ஜலம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் நல்லா பருப்பையும் தக்காளியும் நல்லா கடைஞ்சி வந்துட்டேன். அப்படியே என்ன சொல்கிறது, பிளெண்டர் போட்டு நல்லா கரைச்சி எடுத்துன்னு வந்துட்டேன். இப்போ இது கொதிச்ச கையோடு இதில் ஆட் பண்ணிட வேண்டிதான். அதுக்கப்புறமா தான் பொடி ஆட் பண்ணணும். இப்போ நான் உப்பு ஆட் பண்ணிடுறேன். 1 டீஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன். ரசம் கொஞ்சம் தாராளமாக பண்ணியிருக்கேன், அதனால் 1 டீஸ்பூன் போட்டிருக்கேன். ஸோ இப்போ புளி பார்த்தேன்னா நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுது. நான் இப்போ இது பண்ணி மசிச்சு வச்ச தக்காளியும் பருப்பையும் ஆட் பண்ணிவிடுறேன். ஸோ இப்போ லேசாக சென்டரில் பபிள்ஸ் வர ஆரம்பிச்சிருக்கு. இப்போ நம்ம இது ஒரு 2 டீஸ்பூன் ஆர் 2.5 டீஸ்பூன் போட்டுக்கலாம். இவ்வளோ மீந்திருக்கு. இதை அடுத்த தடவைக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதை லேசாக இப்படி அமுத்தி விடுங்க போகிறோம். அந்த பபிள்ஸ்லேயே அது கரைஞ்சி அப்படியே தானாகவே கொதிக்க ஆரம்பிக்கும். நல்லா ஒரு 2 கொதி விட்டதுக்கப்புறமா கொப்பரை தேங்காய், அதுக்கப்புறமா கொஞ்சம் வெல்லம், கொத்தமல்லி எல்லாம் போட்டாக்கா எக்ஸாக்டாக நீங்கள் கர்நாடகாலலாம் கோவில்களில் போய் சாப்பாடெலாம் போடுவா இல்லையா, அந்த டைம்லலாம் நீங்கள் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா ரசம் எக்ஸாக்டாக இப்படி தான் இருக்கும். கோவிலில் கிடைக்கிற ரசத்தோட டேஸ்ட் வந்து எக்ஸாக்டாக இப்படி தான் இருக்கும். ஸோ இந்த ஊரில் நம்ம ரசம்னு சொல்லுவோம், இவள் அதை வந்து திளிசாருன்னு சொல்லுவாள். வேறு எந்த இதுவும் இல்லை. மெஷர்மெண்ட்டெல்லாம் இதே அளவுக்கு ஃபாலோ பண்ணிடலாம். எக்ஸாக்ட் டேஸ்ட் உங்களுக்குமே கிடைக்கும். கொதி வரட்டும். ஸோ இப்போ தான் சென்டரில் பபிள்ஸ் வர ஆரம்பிச்சிருக்கு பாருங்க. ஸோ இந்த நேரத்தில் நம்ம இந்த கொப்பரை தேங்காய் கொஞ்சமாக இப்படி தூவி விட்டால் போகிறோம். இதுக்கு கொஞ்சமாக ஒரு வெல்லம், ஒரு சிட்டிக்கை வெல்லம் போட்டால் போகிறோம். அதே போல் கொத்தமல்லி தழை வாசனைக்கு. ஸோ நம்ம நல்லா ஒரு கொதி வந்துடுத்துனாக்கா மேல்கோட்டை ஸ்டைல் கெம்பு சாறு இல்லைன்னா திளி சாறு ரெடி. இது கோவில்களில் பண்ணுற மாதிரியான டேஸ்ட்டில் இருக்கும். பாருங்கள், அந்த கலர் உங்களை அப்படியே சுண்டி இழுக்கிறதா சாப்பிடணும் போல். அதுதான் இதோட ஸ்பெஷாலிட்டி. டேஸ்ட் இவ்வளோ அருமையாக இருக்கும். ஸோ இது முடிஞ்சதுக்கப்புறமா கீரை தண்டு குழம்பும், தட் இஸ் வத்த குழம்பு, அதுக்கப்புறம் வெண்டைக்காய் வதக்கலும் பண்ணிடலாம். ஸோ பாத்திரத்தில் நல்லெண்ணெய் குத்தின்னு இருக்கேன். இதில் வந்து கடுகு, வெந்தயம், ரெகுலர் குழம்பு தான். பொரியறதுக்கு சரியாக கொஞ்சமாக பெருங்காயம்,
வெண்டைக்காய் வதக்கலுக்கு நம்ம வந்து கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலப்பருப்பு செவக்க வறுத்துக்கணும். வத்த மிளகா தாளிக்கிறதுக்கு இவ்வளோ தான். ஸோ வெண்டைக்காய் ஓரளவுக்கு வதங்கிடுத்து. இதுக்கு கொஞ்சம் தேங்காய் போட்டுடலாம். அடுத்தாப்பில் அவல் பாயசம் பண்ண போகிறேன். அவல் பாயசம் பண்ணி முடிச்சுட்டு வீடியோவை அந்த ஜஸ்ட் காமிச்சிட்டு சாயங்காலமாக நான் வந்து பெருமாளுக்கு கற்பூர ஆரத்தி காமிச்சு சேரடு கட்டிக்கிறதையும் நான் அப்படியே கண்டினியூஸாக காமிச்சு முடிச்சு விட்றேன். ஸோ வெண்டைக்காய் காய் ரெடி. ஸோ அவல் பாயசத்துக்கு தான் அவல் எல்லாம் சர்க்கரை எல்லாம் போட்டாச்சு. கொஞ்சோண்டு ஏலக்காய் பவுடரும் குங்குமப்பூவும் போட்டிருக்கேன். நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா பாலை கலந்து முந்திரி பருப்பு திராட்சையெல்லாம் நெய்யில் தாளித்து அதில் வறுத்து கொட்டிட்டாக்கா நமக்கு அவல் பாயசம் ரெடி ஆகிடும். ஸோ நல்லா பால் குத்தி பாயசம் கொதித்து எடுத்தோம். ஸோ இது அவ்வளோதான். இதுக்கு மேலே ரொம்ப கெட்டியாக வேண்டாம். ஆறுனா இன்னும் கொஞ்சம் கெட்டியாகும். நெய்யில் வந்து முந்திரி பருப்பு திராட்சையை நம்ம பொரித்து இதில் கொத்திட்டோம் அப்படின்னாக்க நமக்கு அவல் பாயசம் ரெடி. ஸோ இன்றைக்கு உண்டான காரடையா நோம்பு தளிகை ரெடி ஆகிடுது. சுட சுட சாதம் வச்சுருக்கேன். இது மேல்கோட்டை திளிசாறு இல்லைன்னா கெம்பு சாறுன்னு சொல்லுவாள். அதுக்கப்புறமா வாழைத்தண்டு போட்டு வத்த குழம்பு பண்ணியிருக்கேன். தேங்காய் போட்டு வெண்டைக்காய் வதக்கல், அவல் பாயசம். ஸோ இன்றைக்கி இதுதான் தளிகை. இன்றைக்கி சாயங்காலமாக காரடையா நோம்பு கொண்டாடினதையும் இதோட ஒரு சின்ன கிளிப்பாக உங்களுக்கு ஆட் பண்ணுறேன். ஸோ see you in the evening. ஸோ நோம்புக்கு ரெடி பண்ணிட்டேன். நான் பெருமாள் சன்னதியிலே பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ எங்கள் அம்மா ஃபோட்டோக்கும் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இப்போ சரடு கட்டிக்க வேண்டியதான். ஹாய் ஆல். ஸோ இன்னைக்கு காரடையா நோம்பு நல்லபடியாக முடிஞ்சுது. பெருமாளுக்கு எல்லாம் பண்ணிட்டேன். நோம்பு சரடு கட்டின்ட்டேன். இந்த ஆங்கிளில் வந்து கேமரா வச்சு எடுக்கிறது கொஞ்சம் டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது. ஸோ அதனால் என்னால் அதை கவர் பண்ண முடியல. ஸோ நோம்பு சரடு கட்டின்ட்டேன். ஸோ இப்போ இங்கே குரூப்பில் இருக்கிற எல்லா பெரியவாக்கிட்டையும் நான் ஆசீர்வாதம் வாங்கிக்கிறேன். உங்களுடைய மனம் நிறைந்த ஆசீர்வாதத்தை அவளோட எதிர்பார்த்துட்டு இருக்கேன். சின்னவா யாராவது இதில் இருந்தால் டெஃபினட்டாக அவளுக்கு என்னுடைய விஷஸ். ஸோ ஹோப் யூ ஆர் ஆல் என்ஜாயிங் மை வீடியோ. If you like it, please like and subscribe my channel. Thank you for watching. Bye bye all.